Hi friends, welcome to SK Online Teaching. இன்னைக்கு நாம on equality அப்படிங்கற part 3 வீடியோ தான் பார்க்க போறோம். part 1 and part 2 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பாருங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றேன் on equality அப்படிங்கற லெசன்ல. இந்த 3 வீடியோஸும் நான் அதுல போடுறேன். மறக்காம போய் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிட் டே மீல் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அதோட அந்த மிட் டே மீல் ஸ்கீமோடைய இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்தோம். இப்போ அதே ஒரு டைம் ரீகால் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருந்தேன்னா, கவர்மெண்ட் நிறைய நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். ஒன் ஆஃப் தி ஸ்டெப்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் இன்க்ளூட்ஸ் தி மிட் டே மீல் ஸ்கீம். அதாவது கவர்மெண்ட் நமக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் இது ஒரு ஸ்டெப் தான். ஓகே, நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் சில அட்வான்டேஜஸும் இருந்திருக்கு, சில டிஸ்அட்வான்டேஜும் இருந்திருக்கு. ஆனால் என்ன இருந்தாலும் அவங்க சில ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. கரெக்டாக அந்த அதில் ஒரு ஸ்டெப்ஸ் தான் மிட் டே மீல் ஸ்கீம். சரியா, இது அவங்க எடுத்த ஒரு ஸ்டெப். This program was introduced in all elementary schools to provide children with lunch. இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லா கவர்மெண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கும்ல, இந்த எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓகே, பிள்ளைங்களுக்கு டீச்சர்ஸ் டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு லன்ச்சும் ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கடுத்தது என்னென்னா, the state which has first introduced the midday meal scheme in India was Tamil Nadu. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மிட் டே மீல் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு தான். அது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா காமராஜர் 1956 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து அண்ட் இன் 2001 the Supreme Court asked all state government to begin this scheme. ஓகே, 2001 எல்லா சுப்ரீம் கோர்ட் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸையும் இந்த ஸ்கீமை அவங்க ஸ்டேட்டில் பிகின் பண்ண சொன்னாங்க, ஆரம்பிக்க சொன்னாங்க. சம் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மிட் டே மீல் ஸ்கீம். மிட் டே மீல் ஸ்கீம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை கண்டினியூவும் பண்ணியிருக்காங்க. அதில் சில பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது என்னலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Children have begun to attend school regularly. Attendance has improved. அதாவது சில்ட்ரன்லாம் ஸ்கூல் கரெக்டாக அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஏன்னா முந்திலாம் இந்த மிட் டே மீல் ஸ்கீமுக்கு முன்னாடி டீச்சர்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது நான் புக்கில் இருந்து இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன். இங்கே உங்கள் புக்கிலே கொடுத்துருப்பாங்க, உங்கள் சிவிக்ஸ் புக்கில். டீச்சர்ஸ் ரிப்போர்ட்டட் தட் ஏர்லியர் சில்ட்ரன் would often go home for lunch and they not return to school, but now with the midday meal being provided in school their attendance has improved. அதாவது டீச்சர் கூட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் லன்ச் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வர மாட்டேங்கிறாங்க ஸ்கூலுக்கு. ஓகே, இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மிட் டே மீல் ஸ்கீமால் அவங்களால வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா ஸ்கூல்லே சாப்பாடு தராங்க. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் லஞ்சுக்காக வீட்டுக்கு போகணும்? வீட்டுக்கு போனவங்களும் நிறைய பேர் திரும்பி ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதனால் மிட் டே மீல் ஸ்கீமால் டைரெக்டாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் போய் கிளாஸை கவனிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத டீச்சர் கூட இப்போது ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேயா, ஸோ இதுக்கு முன்னாடி டீச்சர் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் இல்லை, அவங்க அட்டண்டன்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஃபார் ஃபீடிங் தேர் சில்ட்ரன் மதர்ஸ் சஃபர் டு டூ தேர் ஒர்க் பட் நவ் நோ லாங்கர் நீட் டு டூ ஸோ. அதாவது என்னென்னா, மிட் டே மீல் ஸ்கீமுக்கு முன்னாடி அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவங்க மதர் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க சில ஒர்க் பண்ணலாம். ஓகே, அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய டைம் சஃபர் ஆகுது, அவங்க சஃபர் பண்ணுறாங்க அவங்க ஒர்க்கை பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. மிட் டே மீல் ஸ்கீம்னால அவங்களோட ஒர்க்கை மதர் அவங்களோட ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. This reduces caste and prejudice because children of all caste in school eats together. அதாவது இந்த மிட் டே மீல் ஸ்கீம் காஸ்ட் ப்ரீஜுடிஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறது, அதாவது இன்ஃபீரியராக ஜட்ஜ் பண்ணுறது, அந்த ஜட்ஜ் பண்ணுவோம்ல, அந்த ஜட்ஜிங் தான் ப்ரீஜுடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா,
மற்றவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம், அதாவது அவங்க இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு வகையில் அன்இக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம்ல, இந்த இதான் ப்ரீஜுடிஸ்னு சொல்லுவோம். கேஸ்ட்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, கேஸ்ட் சிஸ்டம்னா இது ஒரு காமன் என்ன சொல்கிறது, ஒரு காமன் இன்இக்வாலிட்டி இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது உங்களுக்கு தெரியும். கேஸ்ட்னால் சொல்ல வேண்டியதுன்னா ஜாதி அப்படின்னா சொல்ல முடியும். ஓகேயா, இந்த ஜாதி, இந்த ப்ரீஜூடிஸ் இது எல்லாமே ரெடியூஸ் ஆச்சு. ஓகே, ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா சில்ட்ரனும் வேறு வேறு கேஸ்டில் இருப்பாங்க ஸ்கூலில். அவங்க ஒன்றா சேர்ந்து சாப்பிட போது இதெல்லாம் தெரியாது, கேஸ்ட் ப்ரீஜூடிஸ்லாம் தெரியாது. ஸோ இந்த வகையில் இந்த கேஸ்ட் ப்ரீஜூடிஸ்லாம் ரெடியூஸ் ஆச்சு. ஓகே, தலித் உமன் ஹாவ் பீன் எம்ப்ளாய்ட் டு குக் தி மீல். ஓகே, தலித் அப்படின்னா என்னென்னு நம்ம படிச்சிருப்போம். லோவர் கேஸ்ட் பீப்புளை தான் தலித்துன்னு சொல்லுவோம். ஸோ தலித் உமன்லாம் அந்த மீலை குக் பண்ணுறதுக்காக எம்ப்ளாய்டானாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். While government programs play an important role in increasing equality of opportunity, there is much that still needs to be done. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, திட்டங்களால் ஈக்குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அப்போ போது என்ன ஆகுது, கவர்மெண்ட் ப்ரோக்ராம்னால் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை ப்ளே பண்ணுறாங்க. சரியா? அந்த பங்கில் இன்னும் சிலது செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத சும்மா ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மீனிங் சொல்லணும்னா இவ்வளோ தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, there is a huge difference in our country between schools. While midday meal scheme as a help increase the attendance of children. ஓகே, இது வராது, வராது. ஓகே, அது தெரியாமல் டைப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ while midday meal scheme helps increasing the attendance of children. ஓகேயா, இந்த ஸ்கூல்ஸ்க்கு நடுவில் நம்ம கண்ட்ரியில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நடந்துச்சு. சரியா? எதால்? இந்த மிட் டே மீல் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் ஆனால சில்ட்ரனோட அட்டெண்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, அதால் இந்த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் உருவாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆட்டிடியூட் சேஞ்சஸ் ஸ்லோலி. ஓகேயா, ஆட்டிடியூட் சேஞ்சஸ் ஸ்லோலி இது என்னதா அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பீப்புள் ரெஃப்யூஸ் டு think of them at equal even though the law requires that. ஓகே, என்னன்னா பீப்புள் ரெஃப்யூஸ் பண்ணாங்க, அதாவது மற்றவங்களை ஈக்குவலாக பார்க்கணும் அப்படிங்கிறத, அவங்களுக்கு சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறத பீப்புள் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் தோ லா ரெக்வயர் பண்ணாலும் பீப்புள் அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஏன்? அந்த மெயின் ரீசன் என்னது? ஆட்டிடியூட்ஸ் ஸ்லோவாக சேஞ்ச் ஆகுது. இதுதான் அந்த மெயின் ரீசனே. ஓகேயா? ஸோ உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி கூட காமிக்கிறேன். ஓகே, என்னால் கிளியராக பண்ண முடியல. ஓகே, உங்களுக்கு ஆனால் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே இருக்குது. நெக்ஸ்ட், எஸ்டாப்ளிஷிங் ஈக்குவாலிட்டி இன் டெமோக்ராட்டிக் சொசைட்டி இஸ் அ கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள். ஈக்குவாலிட்டியை நம்ம டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னாலே அது ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள் தான். ஓகேயா, அதை தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், இஷ்யூஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி இன் அதர் டெமோக்ராசிஸ். ஓகே, அதர் டெமோக்ராசிஸ் வேறு டெமோக்ராசிஸில் சில ஈக்குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லென்த்தாக போனாலும் இந்த பார்ட் 3யோடு நான் இந்த வீடியோ முடிக்கணும். ஸோ நான் முடிச்சிடுறேன். ரோசா பார்க்ஸ், ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் உமன். ஓகே, ரோசா பார்க்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் உமன். சரியா? இவங்க தான் ரோசா பார்க்ஸ். சரியா? ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனா அவங்கன்னா யார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பீப்புள் ஹூ ஆர் ஸ்லேவ்ஸ் அண்ட் brought ஃப்ரம் ஆஃப்ரிக்கா and continue to describe their life in America. ஓகே, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ்னால் பீப்புள்னால் ஸ்லேவ்ஸாக இருப்பாங்க, அடுத்து அவங்க அமெரிக்காவிலேருந்து வந்திருப்பாங்க. சரியா? அவங்க அமெரிக்காவில்
ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்திருப்பாங்க பீப்புள், சரியா? அவங்க ஸ்லேவ்ஸாக இருப்பாங்க. அவங்க அமெரிக்காவில் வாழ கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, அவங்க ஜென்ரேஷன் எல்லாமே நம்ம ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஓகே, தொடர்ந்து உங்களுக்கு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இது 3 பார்ட்லேயும் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ ஆன்இக்வாலிட்டி அப்படிங்கிற லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டோரியை பார்க்கலாம் சீக்கிரமாக. த ஸ்டோரி ஆஃப் ரோசா பார்க்ஸ். இவங்க தான் ரோசா பார்க்ஸ், சரியா? இவங்க தான் ரோசா பார்க்ஸ். இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 1913 பிறந்தாங்க. ஓகேயா, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்போ பிறந்தாங்கன்னா 1913 பிறந்தாங்க, 2005 இருந்தாங்க, சரியா? இவங்க ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் உமன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போது என்னென்னா, ஒரு நாள் அவங்க டயர்டாக இருக்காங்க, ஒர்க் பண்ணிவிட்டு டயர்டாக இருக்காங்க. அப்போது ஒரு ஒயிட் மேன் வராங்க. ஒயிட் மேன் வந்துட்டு நீ எந்திரி, நான் இந்த சீட்டில் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ரெஃப்யூஸ் பண்ணாங்க அவங்க சீட்டை கொடுக்கறதுக்கு. நான் இந்த சீட்டை கொடுக்க மாட்டேன்ப்பா, வேணா பின்னாடி போய் உட்காந்துக்கோ அப்படின்னு அந்த சீட்டை கொடுக்கறதுக்கு அவங்க ரெஃப்யூஸ் பண்ணாங்க. ஓகே, அவங்களோட ரெஃப்யூசல் தான். அதுவும் அவங்க என்னைக்கு இந்த ஒரு மூமெண்ட்டை நடந்துச்சு, என்னைக்கு இவங்க ரெஃப்யூஸ் பண்ணாங்க இந்த சீட்டை அப்படின்னா, நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், 1 டிசம்பரில் தான். ஓகேயா, 1 டிசம்பரில் தான். ஓகேயா, ஓகே, 1 டிசம்பர் 1955. ஓகே, இந்த டைம் அப்போ தான் என்ன ஆச்சு, அந்த ஒயிட் மேன் வந்து சீட்டை கேட்டிருக்கான். அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, நான் சீட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சீட்டை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க சொன்ன அந்த ரெஃப்யூசல், அவங்க பண்ண அந்த ரெஃப்யூசல் தான் ஒரு ஹியூஜ் அஜிடேஷனாக மாறுச்சு. ஓகே, அதாவது இந்த ஒரு மூமெண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, இந்த மூமெண்ட் பேர் தான் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட். ஓகேயா, இந்த சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் வந்து ரொம்பவே ஈஸி தான். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, பிகின் ஆச்சு அப்படின்னா 1950s பிகின் ஆச்சு, சரியா? அதுக்கடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, த சிவில் ரைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1964 ப்ரொஹிபிட்டட் டிஸ்கிரிமினேஷன். இந்த ஒரு சிவில் ரைட்ஸ் ஆக்ட் டிஸ்கிரிமினேஷனை ப்ரொஹிபிட் பண்ணுச்சு. அதுவும் டிஸ்கிரிமினேஷன் மோஸ்ட் யூஎஸ்னால் டிஸ்கிரிமினேஷன் மோஸ்ட் எதில் இருக்குன்னா ரிலீஜியனில் இருக்கும், நேஷ்னல் ஒரிஜினில் இருக்கும், இல்லை ரேஸில் தான் இருக்கும். மோஸ்ட்டு யூஎஸில் இதான் டிஸ்கிரிமினேஷனே. இது எல்லாமே சிவில் ரைட்ஸ் ஆக்ட் ப்ரொஹிபிட் பண்ணுச்சு, சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸ்கூல்ஸ் இன் யூஎஸ்ஏல எப்படி ஸ்கூல்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? மெஜாரிட்டி ஆஃப் இது ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன், சரியா? ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனுக்கு நான் இங்கே ப்ளூ கலரில் டிக் பண்ணியிருக்கேன், அமெரிக்கனுக்கு நான் இங்கே ரெட் கலரில் டிக் பண்ணியிருக்கேன், சரியா? இப்போ பார்க்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கண்டினியூ டு பி அமாங் தி புவரஸ்ட் இன் த கண்ட்ரி. பொதுவாக மெஜாரிட்டி பார்த்தோன்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனுக்கு நிறைய பேர் அவங்க கண்ட்ரியில் புவராக தான் இருப்பாங்களாம், சரியா? மோஸ்ட் ஆஃப் தி ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் சில்ட்ரன் அட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் நிறைய ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க. ஓகே, அங்கே ஒரு ஃபியூர் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கும். ஓகே, ரொம்பவே புவர்லி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. டீச்சர்ஸ்லாம் ரொம்பவே அவ்வளோவு குவாலிஃபைடாலாம் இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் புவராக குவாலிஃபைடானவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் கூட கம்பேர் பண்ண போது அது அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்பவே ரிச்சாக இருப்பாங்க. ரிச்சுன்னு சொல்ல போனால் எல்லா ஒயிட் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிப்பாங்க, சரியா? அங்கே ஹையர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அடுத்து ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. இதுதான். இப்போது சேலஞ்ச் ஆஃப் டெமோக்ராசி பற்றி பார்க்கலாம். இதில் ஒன்றுமே இல்லை, ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதாவது எந்த ஒரு கண்ட்ரியுமே கம்ப்ளீட்டாக டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவன் இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், ஆனால் கம்ப்ளீட்டாக இந்தியா டெமோக்ராட்டிக் கிடையாது. ஈவன் நிறைய டிஸ்கிரிமினேஷன் லைக் இன் ஸ்கூல்ஸில் ஓம் பிரகாஷ் வால்மீகி மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிமினேட் ஆகப்படுறாங்க, அவங்க டிக்னிட்டி மெயின்டைன் ஆகப்படலை. ஸோ இந்தியா கூட கம்ப்ளீட்டாக டெமோக்ராட்டிக் கிடையாது. இந்தியா மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரியுமே கம்ப்ளீட்டாக டெமோக்ராட்டிக் கிடையாது தான். ஓகே, ஆல்வேஸ் தேர் ஆர் ஆல்வேஸ் கம்யூனிட்டிஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் டைம் டு எக்ஸ்பேண்ட் தி ஐடியா ஆஃப் டெமோக்ராசி. ஓகேயா,
என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாரி டைம் கிடையாது, ட்ரையிங். ஓகே, எப்போவுமே ஒரு கம்யூனிட்டிஸ் இண்டிவிஜுவல்ஸ்லாம் இந்த டெமோக்ராசி ஐடியாவை எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். மித்ததெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது எப்பவும் நடக்கிறத தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட டிக்னிட்டிலாம் எப்போவுமே மெயின்டைன் ஆகப்படலை. கரெக்டாக அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அதுக்கு முன்னாடி பேஜில் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஒன்று சொல்லியிருப்பாங்கள்ல, அதை நான் பிபிடியில் மென்ஷன் பண்ணல, பட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்க சொன்னது பெருசாக கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்துடக்கூடாது. எவ்வளோ மற்றதெல்லாம் எவ்வளோ ஆனாலும் இதை துட்டை வச்சு கூட கம்பேர் பண்ண முடியாது, அந்த மாதிரி சும்மா சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் நம்ம லைஃப்லேயே மோஸ்ட் விட்டல் ஃபேக்டர். அதை விட்டு கொடுத்துட்டோன்னா, இல்லை நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மகிட்ட இல்லைன்னா மேன் வந்து ஜீரோ தான், அவனுக்கு வாழ்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேன் இஸ் மோர்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, எல்லாருமே ஒரு நாள் இறந்து போவாங்க, இல்லை இன்னொரு நாள் எப்போமாவது இறந்து போவாங்க கண்டிப்பாக. கரெக்டாக. ஸோ அப்போது கூட அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஓகே, அவன் அப்படி விட்டு கொடுத்துட்டானா அவன் வாழ்ந்ததுக்கான அர்த்தமே அதுக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும், டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டிகல் 15 ஆன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஆர்டிகல் 15 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போவே 16 மினிட்ஸ்க்கு வீடியோ போயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஓகே, நம்ம இப்போ பார்த்தோம்ல ப்ரொஹிபிஷனா, அதான். ஓகே, ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகே, இல்லை ஜெண்டர் கூட. ஓகே, இதிலெல்லாம் அந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்கிற அந்த ப்ரொஹிபிஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது, த ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஒன்லி ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனி ஆஃப் தம். ஓகே, ஒரு ஸ்டேட் எந்த ஒரு சிட்டிசனையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், ஜெண்டர், இல்லை ஏதாவது ஒன்றுலாம் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நோ சிட்டிசன் ஷால் ஆன் கிரவுண்ட் ஒன்லி ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், caste, sex, place of birth or any of them be subject to any disability, liability, restriction or condition with regard to access to shop, public restaurants, hotels and places of public entertainment or the use of wells, tanks, bathing ghats, roads and places of public resort maintained wholly or partly out of state funds or dedicated to the use of the general public. இங்கேயும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் பாயிண்ட்டை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு சிட்டிசனும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து யாருக்குமே தகுதி கிடையாது. அதாவது இப்போ ஒருத்தவங்க பப்ளிக் பிளேஸில் என்டர் ஆகுறாங்கன்னா அதை மற்றவங்க தடுக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வேறு ரிலீஜியன், நீங்கள் வேறு கேஸ்ட், அந்த மாதிரி அது எந்த ஒரு பேசிஸ்லேயும் டிஸ்கிரிமினேட் பண்ணி அவங்கள பப்ளிக் பிளேஸஸ்க்குள்ளே என்ட்ராக தடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லா பீப்புளுக்கும், எல்லா சிட்டிசனுக்கும் ஷாப்ஸ்க்கு, பப்ளிக் பிளேஸஸ்க்கு, பப்ளிக் ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல், அடுத்து வெல்ஸ், டேங்க்ஸ், பாத்திங் காட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணவும் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஹோலி இல்லை பார்ட்லி ஸ்டேட் ஃபண்ட்ஸால் மெயின்டைன் ஆகப்படும், இல்லை இது ஜென்ரல் பப்ளிக்கோட யூஸில் டெடிகேட் ஆகப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஷார்ட்டாக. ஓகே, இதுதான் ஆர்டிக்கிள் 15ல் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட மீட் பண்ணுறேன். டில் டாடா அண்ட் பை பை. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.